இலங்கையிலேருந்து வர செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே அதிர்ச்சியூட்டும் செய்திகளாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ அடுத்தடுத்து நடந்து கொண்டு வர கைதுகள் எல்லாமே வந்து அப்படித்தான் இருக்குது. ஒவ்வொரு கைதுகளுக்கு பின்னாலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய சம்பவங்கள், பெரிய பெரிய மோசடிகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. இப்போதான் ஒன்றொண்டா அம்பலமாகி கொண்டு வருது. அந்த அடிப்படையில் வந்து இப்போ கடைசியாக சிக்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வங்கிகளினுடைய முகாமையாளர்கள் நேற்று வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டார்கள். 4 தனியார் வங்கிகள், பேர்களை விடுங்க, பேர்களை தவிர்த்துருவோம் என்ற வழக்கில் இருக்கிறபடியால் 4 தனியார் வங்கிகளினுடைய மேனேஜர்மார், சாதாரண ஊழியர்களும் இல்லை, மேனேஜர்மார் வந்து ஒரே அடியாக அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவால் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இப்போ அவர்கள் வந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்டமாக விளக்கமறியலில் வச்சு விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த 4 வங்கிகளினுடைய முகாமையாளர்களும் ஒரே கேஸோட சம்பந்தப்பட்டவர்கள். அதாவது ஒரு நபரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மோசடி சம்பவம் என்று வையுங்களேன், அந்த மோசடி சம்பவத்தோடு தான் இந்த 4 பேருமே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கிறது, ஏது நடந்திருக்கிறது என்று சொல்லி விரிவா விளக்கமா பார்ப்போம். இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முதல் நீர்கொழும்புல வச்சு ஒரு ஆள் கைது செய்யப்படுறார். அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதி நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி தொடர் குடியிருப்புல வந்து ஒரு ஆள் கைது செய்யப்படுறார். அவருடைய பேர் வந்து ஜெஃப்ரி முகமட். அது சம்பந்தமான செய்திகளை வந்து நாங்கள் அப்போ ஜூன் மாத வீடியோக்கள்லேயே வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி ஜெஃப்ரி முகமட் என்று சொல்லப்படுற ஒரு ஆள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால், இலங்கையில் இருந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நெஞ்ச காசு இல்லை, 19,000 கோடி ரூபாய் 19,000 கோடி ரூபாய் காசை வந்து வெளியேற்றியிருக்கார் இலங்கையிலிருந்து. எப்படி வெளியேற்றுக்காருன்னு சொன்னால், அதாவது டாலர்ஸாக தான் வெளியேற்றி இருக்கிறார். இது முதலாவது. 2வது வந்து இப்போ ஒரு நாட்டில் இருந்து காசு வெளியில் போகுதுன்னு சொன்னால் பல தேவைகளுக்காக போகலாம் தானே. ஏதாவது பொருட்களை கொள்வனம் செய்கிறதுக்காக போகலாம், அல்லது சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்காக போகலாம். இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் சொன்னால் காசை கொடுத்து வாங்குவீனம், அது நார்மலான விஷயம். ஆனால் ஜெஃப்ரி முகமட் அனுப்பின இந்த 19,000 கோடி ரூபாவும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு பொருட்களும் கொள்வனவு செய்யாமல், எதுவுமே இல்லாமல் வெறுமனே இலங்கையிலேருந்து காசு வெளியில் போயிருக்குது. அப்போ அவ்வளோ பெருந்தொகையான காசு வந்து ஒரு இலங்கை மாதிரியான ஒரு வளர்ந்து கொண்டு வர நாட்டிலேருந்து வெளியில் போகிறது வந்து கட்டாயம் பொருளாதார பாதிப்பை வந்து உருவாக்கும். இது முதலாவது. 2வது, ஒரு தனிநபர் வந்து இவ்வளோ காசை வந்து எப்படி வெளியேற்ற முடியும்? அவருக்கு எப்படி அவ்வளோ காசு வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. அப்போ அது சம்பந்தமாக போலீஸார் விசாரிச்சு பார்த்தா அவர் வந்து பல தேவைகளுக்காக காசை வந்து இலங்கையிலேருந்து வெளியேற்றிருக்கார். ஒன்று வந்து உண்டியலுக்குள்ள காசு அனுப்புறன்னு சொல்லுவோம் தானே, மெயின் பிஸ்னஸ் வந்து உண்டியல். 2வது வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்கள் இருக்கணும் தானே, அந்த பாதாள உலக குழுக்களை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை காசு வந்து போனதா சொல்லப்படுது. அது மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா என்னவோ தெரியல. கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாயில இருந்து ஒரு சில செய்திகள் வந்திருக்கு 21,000 கோடி ரூபாண்டும் செய்திகள் வந்திருக்குது. எனவே 19,000 கோடிக்கும் 21,000 கோடிக்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய தொகை தானே அது. அவ்வளவு காசை வந்து இலங்கையிலிருந்து வெளியேற்றியிருக்கார். சரி, இப்ப ஜெஃப்ரி முகமட் என்று சொல்லப்படுற ஒரு நபரால வந்து தனியே இந்த வேலையை செய்ய முடியுமா? கடைசி வரைக்கும் இல்லை. கடைசி வரைக்கும் இலங்கையிலேருந்து காசை வேறு ஆக்களோட சப்போர்ட் இல்லாமல் அனுப்ப முடியாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணாக்கள்லாம் இந்த 4 வங்கிகளினுடைய முகாமையாளர்கள். அப்போ ஒரு பேங்கில் வந்து நீங்கள் மேனேஜராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, இப்படியான வேலையை பார்ப்பீங்கள். எனவே கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியலுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஜெஃப்ரி முகமட்டிட்ட இருந்து ஒவ்வொரு கிழமையும் இந்த 4 மேனேஜர்மாருக்கும் கமிஷன் வருமாம். 30,000 ரூபா, 50,000 ரூபா, 1,00,000 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மேனேஜருக்கு வந்து 10 லட்சம் ரூபா காசு கூட கொடுக்கப்பட்டிருக்கா. அப்போ நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு FCIDக்கு வந்து முதலே ஜெஃப்ரி முகமட் வந்து வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு தானே. ஏன்னா 2 மாதங்களுக்கு முதல் கைது செய்யப்பட்டுட்டார். அப்போ 2 மாதத்துக்கு முதலே வந்து வாக்குமூலம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அப்போ FCID வந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னால், சத்தம் போடாமல் இந்த 4 மேனேஜர் மேரையும் வந்து கண்காணித்து கொண்டு இருந்திருக்கணும். ரகசியமாக கண்காணித்து கொண்டே இருந்திருக்கணும். எங்கே போயினோம், எங்கே வெட்டினோம், என்ன செய்யணும்னு சொல்லி. இனி ஃபோன் எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கலாம் முடியும் தானே. எல்லா விதமான கண்காணிப்பு வளையத்துக்களையும் இந்த 4 பேரையும் கொண்டு வந்துட்டு நேற்று ஒரேடியாக 4 பேரையும் ஒரே நேரத்தில் போயிட்டு அப்படியே அவர்கள் வேலை செய்யக்கூடிய வங்கிகளுக்குள்ள அங்க வச்சே ஸ்டாஃப் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக அங்க வச்சு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னா எல்லா குற்றங்களும் வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மேலே சாட்டப்பட்ட எல்லா குற்றங்களுமே வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டுட்டது. இனி மிச்ச விசாரணைகளை வந்து அவர்களுடைய
இனி மிச்ச வாக்குமூலங்களை வந்து அவையின் வாயிலேருந்து எடுக்கத்தானே வேணும். அதுக்காக இப்ப கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த ஜெஃப்ரி முகமட் இருக்காரு தானே, அவர் வந்து எக்கச்சக்கமான கம்பெனிகளாம், நிறைய கம்பெனிகளை வந்து பதிஞ்சு ஒரு கம்பெனியும் வந்து ரன் ஆகுறதில்ல. எல்லாமே வந்து பதிவு செய்யற மட்டும்தான். ஒரு அட்ரஸ்ல ஒரு கம்பெனி, இன்ன பேர்ல இன்ன கம்பெனி என்று சொல்லி, நான் நினைக்கிறேன் சும்மா வாயில வர பேர் எல்லாத்தையும் போட்டு கம்பெனிகள் திறந்துருப்பாரு போறதுக்கு. ஒரு படத்துல வந்து விவேக் வந்து இன்டர்வியூக்கு போவார். எங்க போறீங்கன்னு ஏபிசிடி பிரைவேட் லிமிடெட்டுக்கு இன்டர்வியூக்கு போறோம்னு சொல்லுவார். என்ன ஏபிசிடி பிரைவேட் லிமிடெட் அதை பேர் வைப்பினமா. எனவே அதே மாதிரி அதுல ஒரு கம்பெனி வந்து ஏஒய் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி ஒரு கம்பெனி, அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் ஆரம்பிச்சு ஒன்றுக்கும் வந்து ஒழுங்கான பதிவிலக்கங்களோ ஒன்றுமே இல்லையாம். அந்தந்த கம்பெனிகளுக்கு வந்து வங்கியில வந்து அக்கௌண்ட் திறக்கத்தானே வேணும், பிஸ்னஸ் அக்கௌண்ட். அதை திறக்கிறதுக்காக இந்த 4 மேனேஜர் மேரையும் பிடிச்சு கமிஷன் கொடுத்து எல்லா கம்பெனிகளுக்கும் வந்து அக்கௌண்ட் திறக்கப்பட்டிருக்காம். ஒன்றுக்குமே வந்து பதிவு கிதிவு ஒன்றுமே கிடையாது. ஆனால் செல்வாக்கை பயன்படுத்தி மேனேஜர் மேருக்கு காசை கொடுத்து திறந்திருக்கார். திறந்து போட்டு அந்த வங்கி அக்கௌண்ட்டுகளுக்கு கூடத்தான் ஏதோ செய்து காசுகளை அனுப்பியிருக்கார். அது எப்படி அது நடந்ததுன்னு சொல்லி எக்ஸாக்டா தெரியாது தானே. இனி விசாரணைகள் தான் தெரிய வரும். தெரிஞ்சாலும் அதை வெளியில பொதுமக்களுக்கு சொல்ல மாட்டோம். என்னன்னு சொன்னா அதை கேட்டு மற்றாக்களும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் தானே, இப்படியெல்லாம் செய்யலாம் போலடக்கு, இப்படி ஒரு மெதட் இருக்கு போலடக்குன்னு சொல்லி. அதனால அந்த சரியான பாயிண்டை வந்து இது இப்படித்தான் நடந்தது, இன்னென்ன வேலைகள் எல்லாம் செய்தவர் சொல்லி அதை வந்து கடைசி வரைக்கும் போலீஸ் வந்து வெளியே சொல்லாயினம், சிஐடி வந்து வெளியில சொல்லாயினம். ஆனா பெரிய ஒரு வேலையோடு பின்னணியில நடந்திருக்கின்றதுதான். அப்ப ஜெஃப்ரி முகமட்டுக்கு சொந்தமாக அவரால் இயக்கப்படுகின்ற வேற ஆக்களை வச்சு இயக்கப்படுகின்ற 89 கம்பெனிகள் பதிவு செய்யப்பட்டிருக்காம் இலங்கையில. அந்த 89 கம்பெனிகள்ல வந்து இதுவரைக்கும் 36 கம்பெனிகளினுடைய விசாரணைகள் தானா முடிஞ்சிருக்காம். அந்த 36 கம்பெனிகளுக்கு ஊடாகவும் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட காசு வந்து 7500 கோடி ரூபாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எங்கெங்க போச்சுது, யார் யார்கிட்ட கைக்கெல்லாம் போச்சு என்று சொல்லி என்ன ஏதென்று தெரியல. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த 4 மேனேஜர்மாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறது தானே, இனி இவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகள்ல இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றது அந்த 36 கம்பெனிகள் இருக்கு தானே, அந்த 36 கம்பெனிகளுக்கு ஊடாகவும் மொத்தமாக 10,151 டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பண பரிமாற்றல்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறது 10,151 சந்தர்ப்பங்கள்ல வந்து காசுகள் அனுப்பப்பட்டிருக்காம். அதனுடைய மொத்த பெறுமதி தான் வந்து 7,500 கோடி ரூபாய் சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த 36 கம்பெனிகளுக்கு ஊடாக மட்டும். இன்னும் 89 கம்பெனிகள்ல மிச்ச கம்பெனிகளும் இருக்குது. எல்லாத்தையும் ஆய்வு செய்தா தெரியும். உண்மையிலேயே 19,000 கோடி ரூபாய் தானா அல்லது அதை விடவும் அதிகமான்றது இனி போக போகத்தான் தெரிய வரும். வழக்கு விசாரணைகள் இப்ப தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் வந்து ஒரு கம்பெனி வச்சுக்கிறதானே ஏஒய் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி, அந்த கம்பெனியினுடைய வங்கி கணக்கு இருக்குன்னு தானே, அந்த வங்கி கணக்குக்கு ஒரு நாள் பார்த்தா ஒரு பாதாள உலக குழு ஆள்கிட்ட இருந்து காசு வந்திருக்காம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கொண்டரஞ்சி என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழு போலடக்கு. அந்த குழுவுல இருந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்திருக்காம். இனி அதேன் வந்தது எதுக்காக வந்து சொல்லி அது தனி விசாரணை இன்னொரு பக்கத்தால போய்கொண்டிருக்கு. எனவே இலங்கையினுடைய வரலாற்றுல இந்த மாதிரியான ஒரு குற்றத்துக்காக 4 வங்கிகளினுடைய முகாமையாளர்கள் ஒரே அடியாக அதிரடியாக கைது செய்யப்பட்டது நேற்று நடந்த சம்பவம் தான் முதலாவது சம்பவம் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினரே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு முதல் இலங்கையில நடந்ததே இல்லை என்று சொல்லி. எனவே யோசிச்சு பாருங்க, கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தாங்கள் ஊழல் செய்கிறது மட்டுமில்லாமல், அமைச்சர்மார் ஊழல் செய்கிறது மட்டுமில்லாமல், அந்த ஊழல் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருக்கிற எல்லா பொது காசுகளையும் வந்து தாங்கள் பயன்படுத்தி தாங்கள் வீடுகளை கட்டி சுகபோகமா வாழ்றது மட்டுமில்லாமல் இருக்கிற மற்ற ஊழல்களையும் வந்து கவனிக்கிறேல. அப்ப மேல் மட்டத்திலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இதுதான் வேலை. எல்லாரும் செய்து நல்லா காசுகளை சுருட்டினா இலங்கை எப்படி வளரும்? இலங்கை எப்படி பிறகு சிங்கப்பூர் ஆகும்? இலங்கையில் நேற்று மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதிலே நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, அத்துருக்கிரிய என்று சொல்லப்படுற இடத்துல, அங்க இருக்கக்கூடிய ஹபரகடை என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு நபரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கின்றார்கள். அதுல வந்து அந்த நபர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்கள் இன்று காலையில் வெளியாகும் என்று சொல்லி, இந்த காயமடைஞ்ச ஆள் இருக்காரு தானே, அவர் வந்து ஒரு பாதாள உலக குழு முக்கியஸ்தர் ஒருவருடைய உறவினராம். அதாவது அவருடைய பேர் வந்து துபாய் கசுன் என்று சொல்லப்படுற, நினைக்கிறேன் துபாயில பதுங்கி இருக்கார் போலருக்கு, அதனால துபாய் கசுன் என்று சொல்லி. எனவே துபாய் கசுன் என்று சொல்லப்படுற நபருடைய உறவினர் தானாம் நேற்று காயமடைந்தவர். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. குற்றம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்ட 4 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நேற்று
பிணை கிடைத்திருக்கிறது. வெள்ளவாய நீதிமன்றம் அவர்களுக்கு பிணை வழங்கியிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வங்கி அதிகாரிகள், வங்கி மேனேஜர்மார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள். நினைக்கிறேன் இந்த 4 வந்து ராசியான நம்பர் போறதுக்கு. அப்போ 4 போலீஸ் உத்தியோகத்தர்களும் என்ன செய்யணும் தெரியுமா? ஏன் கைது செய்யப்பட்டவை தெரியுமா? இந்த 4 பேரையும் பிடிச்சி அனுப்பி விட்டதாம். ஒரு இடத்துல வந்து கஞ்சா செடி வளர்க்கிறார் ஒருத்தர், வந்து கஞ்சா செடி வளர்க்கிறார், களவா போய் புடிங்க ஆளு என்று சொல்லி 4 பேரையும் அனுப்பி விட்டதாம். இந்த 4 பேரும் போய் அங்கே என்ன செய்யணும், அந்த கஞ்சா செடி ஓனர் இருக்கார் தானே, அவரோட டீல் காய்ச்சிக்கணும். டீல் கதைச்சு 5 லட்சம் ரூபா நான் வெட்டி விடுறேன், 5 லட்சம் ரூபா தாரன், நைஸாக கண்ணும் காணாமல் பேசாமல் விடுங்க, இந்த கேஸ் அப்படியே விடுங்கன்னு சொல்லி. ஏனடா அவர் பிஸ்னஸில் இருக்கிறவர் வந்து தன் பிஸ்னஸை காப்பாற்றுறதுக்காக டீல் பேசுவார் தானே. அதுவும் கஞ்சா செடி வளர்க்குறது வந்து சட்டவிரோதமான பிஸ்னஸ். அப்போ தன் பிஸ்னஸை காப்பாற்றுறதுக்காகவும் தான் பிடிபடாமல் இருக்கிறதுக்காகவும் யாருமே வந்து டீல் பேசுவீன்னு தானே. அப்போ அவர் டீல் பேச வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஓமண்ட தலையாடி போட்டு 5 லட்சத்தை வாங்கி புகைட்டுக்க வைக்கிறதா? நீங்கள் போலீஸ்காரர் தானே, நீங்கள் சொல்லணும் முதல்லாம் சரிப்பட்டு வராது, வா ஏறு ஜீப்பில்னு சொல்லி அடிச்சு பிச்சு ஏற்றி கொண்டு வரதை விட்டுட்டு அந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கி புகைட்டுக்க வச்சிருக்கணும். அது வந்து மேலிடத்துக்கு தெரிய வந்துட்டுது. உடனடியாக இந்த 4 போலீஸ் உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டு வெள்ளவாய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான வழக்கு விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. காணொளியினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னது சரிதானே, இலங்கையிலிருந்து வர செய்திகள் எல்லாமே வந்து அதிர்ச்சியான செய்திகளாகத்தான் இருக்குது. இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி அதிர்ச்சியூட்டும் செய்திகளாகத்தான் இருக்குது. எனவே இந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.